ஒரு பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் நான் வந்து யூனிவர்சிட்டி நான் வந்து 2 மந்த்ஸாக இந்த கேரியர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு இந்த 2 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச 2 டூல்ஸ் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் அண்ட் வாட்டர் சைன்ஸ். ஸோ அதை வச்சு தான் நான் என்னோட இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். திஸ் பேசிக்லி டர்போஜெட் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் ஃப்ளைட் விச் ஹேஸ் டு கோ டு ஸ்பீட் ரேஞ்ச் ஆஃப் 0.7 மேக் டு மேக் 3. ஸோ மேக்குங்கிறது என்னன்னா லிட்டரலி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸோ இது வச்சு தான் ஸ்பீடை வந்து ஏர்கிராஃப்ட் கால்குலேட் பண்ணுவோம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு டர்போஜெட் இன்ஜின் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம this is just a cross-sectional view of the lorry. So இதில் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த சைடு வந்து air will be going through this engine. So இதை இன்டேக்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து கன்வர்ஜன்ஸ் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஏர் ஃப்ளோ ஆகும்போது ஸ்பீட் வில் இன்க்ரீஸ். அண்ட் இப்போ இந்த திஸ் ஸ்மால் ரீஜன் பிட்வீன் இது வந்து கம்பஷன் சேம்பர் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இன்டேக் ஆகிற ஏர் வந்து ஃபியூவலோட மிக்ஸ் ஆகி கம்பஷன் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது வெலாசிட்டி ஆஃப் ஏர் வந்து இன்க்ரீஸ். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஏரோட வெலாசிட்டி வந்து வில் கோ டு சூப்பர் சோனிக் இஸ் மோர் தென் மேக் 1. ஸோ மேக் 1 மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர் வில் டிஃபர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டைவர்ஜன்ஸ் லாஸ், அதாவது கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மெக்கானிசம் வச்சு தான் டர்போஜெட் இன்ஜின் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கவரிங் தான். ஸோ இதுக்கப்புறம் நான் அதோட டர்பைன்ஸ் தான் this is basically a rotary part of the engine. So இதுல வந்து என்ன நடக்கும்னா this part is intake, left side part is intake. So இதுல வந்து என்ன ஆகும்னா லைக் ஏர் ஃப்ளோ ஆகும்போது இந்த டர்பைன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ரஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன நடக்கும்னா இப்போ ஆல்டிடியூட் சப்போஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர் வளர்க்குறாங்க, அது வந்து லைக் சப்போஸ் 20 கிலோமீட்டர் ஹைட் இருக்குன்னா அப்போ ஏர் வந்து தேவையான சஃபிஷியண்டான ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது நமக்கு அடிப்பேட் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கம்பஷன் நடக்கும். ஸோ தட் த கம்பஷன் வில் பி மோர் எஃபிஷியன்ட். ஸோ ஆஃப்டர் திஸ் இது வந்து